பிரெட்டை நல்லா தூளாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1/3 பங்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது லோ ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா பேல் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்டான கலர் வந்துடுச்சு. இப்போ மோல்டுக்குள்ளே நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க் கலர் ஆயிடுச்சுன்னா கஸ்டர்ட் கசந்துடும். 360 ml பால், 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் பாலை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கோங்க. 1 பங்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கலந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கணும். நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே அரைச்ச ப்ரெட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மெத்தடில் லோ ட்ராக்கில் தான் நம்ம இதை செய்யணும். அதுக்கு 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே செட் பண்ண கேரமல் பவுலில் இந்த கஸ்டர்டை சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த பவுலை நல்லா கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வாட்டர் பாத் யூஸ் பண்ணோம். ஒரு 40 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸில் நம்ம இதை பேக் பண்ணணும். ஓவன் இல்லைன்னா சேஃப் மோல்டில் ஹாட் வாட்டர் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டவ்வில் குக் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கஸ்டர்ட் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி டச் பண்ணால் கையில் ஒட்டக்கூடாது. ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த பவுலை நல்லா கவர் பண்ணிக்கலாம். இது 4 to 6 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 hours இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்படி ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகுது பாருங்கள். டெக்ஸ்சரும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக எக்லெஸ் கஸ்டர்ட் எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்த்தோம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுவை ஜங்ஷனுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.